இயக்கம் காப்பதிலும் மாநில உரிமைகளை மீட்பதிலும் களம் பலகந்து வெற்றி பெற்று வரும் திமுக சட்டத்துறை பற்றிய காணொளி தங்களின் பார்வைக்கு. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே திமுக சட்டத்துறைக்கு கிடைத்த வரலாற்று பெருமைகள் வேறு எந்த கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் அணிக்கும் கிடையாது. திமுக சட்டத்துறையில் தான் 10க்கும் அதிகமான மூத்த வழக்கறிஞர்களை கொண்டும் 10,000க்கும் அதிகமான திமுக வழக்கறிஞர்களை உறுப்பினர்களாக கொண்டும் இயங்கும் திறன் படைத்த துறைதான் திமுக சட்டத்துறை. ஆட்சி பொறுப்பில் இல்லாத போது இயக்கத்திற்கு எதிரான பல்வேறு வழக்குகளில் சட்ட போராட்டங்கள் நடத்தி இயக்கத்தை காத்ததிலும், ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது மாநில உரிமைகளை காத்திட சட்ட போராட்டங்களை மேற்கொண்டு தொடர் வெற்றி பெறும் திமுக சட்டத்துறையின் வரலாற்று சாதனைகளை இங்கு காண்போம். திமுக தொடங்கப்பட்டது 1949 செப்டம்பர் 17ஆம் நாள் ராயபுரம் ராபின்சன் பூங்காவில். ராயபுரம் அறிவகம்தான் திமுக கழகத்தின் முதல் அலுவலகமாக செயல்பட்டது. பின்னர் தற்போதைய இளைஞரணி அலுவலகமான அன்பகம் சில வருடம் திமுக கழகத்தின் தலைமை அலுவலகமாக இயங்கி வந்தது. பின்னர் தான் கலைஞர் அவர்கள் அண்ணா அவர்களுக்கு அறிவாலயம் கட்ட வேண்டும் என்ற தனது கனவை நிஜமாக்கும் எண்ணத்தோடு அண்ணா அறிவாலயம் கட்டும் பணிகளை துவக்கினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் உழைப்பாலும் வியர்வையாலும் அண்ணா அறிவாலயம் கட்டும் பணி தொடங்கியது. அப்போது ஆண்ட சூழ்மதி ஆட்சியாளர்கள் அண்ணா அறிவாலய கட்டிட அனுமதியை ரத்து செய்தனர். ஆனால் கழக சட்டத்துறை நீதிமன்றத்தை அணுகி சட்ட போராட்டம் நடத்தி தடையை உடைத்து அனுமதி பெற்று அண்ணா அறிவாலயம் உருவானது. இன்றைக்கும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மறைந்தாலும் அவருடைய சிந்தனையால் உதித்த அண்ணா அறிவாலயம் மூலம் இன்றும் கலைஞர் அவர்கள் உயிர்ப்போடு இருக்கிறார் என்றால் அது நிதர்சனமான உண்மை. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் வரலாற்றில் கருப்பு சிவப்பு கொடியினால் ஏற்பட்ட மாற்றங்கள் ஏராளம். அந்த இருவர்ண கொடி ஒவ்வொரு திமுக தொண்டனின் தொப்புள் கொடி உறவு. அவ்வாறு ஒவ்வொரு திமுக தொண்டனின் உயிரோடு கலந்த கருப்பு சிவப்பு கொடியையும் 1957 டாக்டர் கலைஞர் அவர்கள் போட்டியிட்ட முதல் தேர்தலில் கிடைத்த வெற்றி சின்னமான உதயசூரியன் சின்னம் ஆகியவற்றிற்கும் 1993ஆம் ஆண்டு ஒரு சிலர் சொந்தம் கொண்டாடிய போது தேர்தல் ஆணையத்தில் சட்டப்படியான வாதங்களை எடுத்து வைத்து உதயசூரியன் சின்னத்தையும் கருப்பு சிவப்பு கொடியையும் காத்திட்ட துறைதான் திமுக சட்டத்துறை. தமிழ்நாட்டை தரணியில் உயர்த்திய, கழகத்தின் மீது சுமத்திய கொலைப்பழியை உடைத்து எறிந்த சட்டத்துறை. 1991ஆம் ஆண்டு முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்று எண்ணியோர் ஒன்று சேர்ந்து திமுக கழகத்தின் மீது வேண்டுமென்றே அபாண்டமாக கொலைப்படியை சுமத்தினர். அதற்காக திட்டமிட்டு 1992 செயின் கமிஷன் என்ற ஒன்றை அமைத்தனர். இக்கமிஷன் முன்பு சட்டத்துறை மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி தங்களது சிறப்பான வாதங்களை முன்னெடுத்து வைத்து கொலைப்படியிலிருந்து திமுக கழகத்தை காத்திட்ட பெருமை கழக சட்டத்துறைக்கு உண்டு. இயக்கத்தை மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் நலனிலும் அக்கறை கொண்டது திமுக சட்டத்துறை என்பதற்கு சிறிய ஒரு களப்போராட்டத்தை பார்ப்போம். திமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் என்ற பெருமையை பெற்ற அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை அதிமுக ஆட்சி காலத்தில் வேண்டுமென்றே இடம் மாற்றம் செய்திட முயற்சி செய்த போது மாணவர்கள் நலனுக்காக சட்ட போராட்டம் நடத்தி தடையை பெற்று தந்ததும் திமுக சட்டத்துறைதான். மக்கள் விரோத ஊழல்வாதிகளை நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்டிய திமுக சட்டத்துறை. ஆம், 1999ஆம் ஆண்டு டான்சி நிலவேர ஊழல் வழக்கு சம்பந்தமாக திமுக சட்டத்துறை சார்பில் புகார் அளிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் ஜெயலலிதாவிற்கும் அவரது உடன்பிறவா சகோதரி சசிகலா உள்ளிட்டோருக்கும் சிறை தண்டனை வழங்கப்பட்டது.
இதன் மூலம் ஊழல்வாதியான ஜெயலலிதா முதல்வர் பதவியில் இருந்து தூக்கி எறியப்பட்டார் என்பது வரலாறு. இந்த வரலாற்றுக்கு சொந்தமான துறை திமுக சட்டத்துறை. திமுக சட்டத்துறை பல்வேறு சட்ட போராட்டங்களை முன்னெடுத்து அவற்றில் வெற்றி பெற்றிருந்தாலும் அவற்றில் மிக முக்கியமானது ஒவ்வொரு திமுக தொண்டனும் இன்றளவும் சட்டத்துறையை போற்றி புகழ காரணமாக இருந்து வருவது திராவிட சூரியன் கலைஞர் அவர்களுக்கு நினைவிடம் பெற்றுத்தந்த மகத்தான போராட்டம்தான். ஆம், மறக்க முடியுமா அந்த நாட்களை? நம் உயிரிணைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மறைவேறிய போது அவர் விருப்பப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவிடம் அருகே தன்னை அடக்கம் செய்திட அப்போதைய சூழ்மதி அடிமை ஆட்சியாளர்கள் அனுமதி மறுத்தனர். ஒரு மகனாக இருந்து தந்தை விருப்பப்பட்டதை செய்திட வேண்டும் என்ற ஒரு முடிவோடு அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை தலைவர் அவர்கள் நேரில் சந்தித்து அடக்கம் செய்ய இடம் வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டார். நெஞ்சில் சிறிது கூட இரக்கமில்லாத அரக்க குணம் கொண்ட அடிமை ஆட்சியாளர்கள் அப்போதும் இடம் கொடுக்க முன்வரவில்லை. இதனை அறிந்த நமது கழக மூத்த வழக்கறிஞர்கள் இரவோடு இரவாக சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசரிடம் அவசர வழக்காக தொடுத்து சிறந்த வாதங்களை முன்னெடுத்து வைத்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் நினைவிடம் அருகிலேயே டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இடம் கிடைத்திட தீர்ப்பை பெற்று தந்தனர். தன் வாழ்நாளெல்லாம் போராடி தமிழகத்தை உயர்த்திய தலைவர் அவர்களுக்கு இறந்தும் போராடியே தனக்கான ஓய்விடத்தை பெறுவதற்கு கழக சட்டத்துறையின் களப்போராட்டம் அடிப்படையாக அமைந்திருந்தது. ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் எதற்கு என்ற பேரறிஞர் அண்ணா அவர்களின் வரிகள் அதிகார துஷ்பிரயோகம் செய்யும் கவர்னர்களுக்கு பொருந்தித்தான் வருகிறது. ஆம், பெரும்பான்மை உறுப்பினர்கள் கொண்ட சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதாக்களை ஆண்டு கணக்கில் கிடப்பில் போட்டு இரட்டை அரசாங்கம் நடத்த முயன்ற ஆளுநரை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கில் இந்திய வரலாற்றிலேயே சரித்திர தீர்ப்பை பெற்றுத்தந்த மூத்த வழக்கறிஞர் குழுவில் திமுக சட்டத்துறையை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர்களும் இடம்பெற்று இருந்தது மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். திமுக சட்டத்துறையின் மற்றொரு தலையாய பணி தேர்தல் பணிகள். இயக்கத்தை காப்பதிலும் மாநில உரிமைகளை மீட்பதிலும் மட்டுமல்லாமல் தேர்தல் பணிகளிலும் திமுக சட்டத்துறையின் பங்கு மிகவும் இன்றியமையாததாகியுள்ளது. தேர்தலுக்கான மின்னணு இயந்திரங்கள் வருகை தந்ததில் இருந்து வாக்கு எண்ணிக்கை முடிந்து வெற்றி சான்றிதழ் பெறும் வரை தலைமை கழகம் தொடங்கி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் வார் ரூம் அமைத்து கழகத்தின் வெற்றிக்காக அயராமல் தனது பணிகளை திமுக சட்டத்துறை ஆற்றி வருகிறது. கழக சட்டத்துறையின் பணிகளைக் கண்டு நமது கழகத் தலைவர் அளித்த பாராட்டு சான்றிதழ்களில் ஒன்றுதான், வாசல் இல்லாமல் கூட வீடு கட்டி விடலாம், ஆனால் வழக்கறிஞர்கள் இல்லாமல் கட்சி நடத்த முடியாது என்று குறிப்பிட்டார். இந்த பாராட்டு திமுக சட்டத்துறைக்கு ஒரு மகுடமாகும். 2026 தேர்தலில் மதவாத சக்திகளும் எடப்பாடி அடிமைகளும் கூட்டு சேர்ந்து வந்தாலும் பாஜகவின் தூண்டுதலால் போலி முகத்திரை அணிந்து எத்தனை சக்திகள் வந்தாலும் மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் மற்றும் வருங்கால தமிழகம் இளைய சூரியன் மதிப்புமிக்க சின்னவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சட்டத்துறை செயலாளர் மூத்த வழக்கறிஞர் மாநிலங்களவை உறுப்பினர் NR இளங்கோ அவர்கள் தலைமையின் திமுக சட்டத்துறை வீறு கொண்டு பணியாற்றிட நாம் உறுதியேற்போம். இயக்கத்தை காக்கும் பணியிலும் மாநில உரிமைகளை மீட்பதிலும் தொடர்ந்து களம் காண்போம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்ற கழகத் தலைவர் அவர்களின் சூளுரை உண்மை என்பதை நிரூபிக்க சட்டத்துறை தனது உள்ளார்ந்த பணிகளை
உணர்வு பூர்வமாக செய்திட உறுதியேற்போம். நன்றி, வணக்கம்.